ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா ரைஸில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3/4 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதனால நான் 700 grams ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி கை வச்சு லைட்டாக கழுவுங்க, அதிகமாக கழுவேன்னா அரிசி உடஞ்சிரும். அரிசியை வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். அரிசி ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 3/4 kg சிக்கன் எடுத்துருக்கேன். ஸ்கின்னோட பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். இது எங்கள் மம்மி செஞ்ச ஹோம்மேட் மசாலா, நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்திக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 1/2 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ ஸ்பைசி சேர்த்திக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 அன்னாசி பூ, 4 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். அடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கட்டும். அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் 1 கைப்பிடி புதினாவும் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு. நான் ஹோம்மேட் மசாலா சேர்த்திக்கிறேன். எல்லாம் சேர்த்தி சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா சிக்கனில் நல்லா இறங்கட்டும். அதனால் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மசாலாம் சிக்கனில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிக்கனை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் அரிசி வடிக்க தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் கசூரி மெத்தி சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி ஒரு 60 to 70% குக் ஆகட்டும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கசூரி மெத்தி சேர்த்திக்கலாம். கசூரி மெத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. 70% வெந்திருக்கு. இப்போ இதை உடனே வடிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா அரிசி குழஞ்சிரும். அரிசியை வடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் லேயர் பண்ணி டம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு அடியில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு லேயராக சேர்த்திக்கலாம். இப்போது சிக்கன் சேர்த்துட்டு பிறகு நம்ம வடிச்சு இந்த ரைஸை சேர்த்து லேயர் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் மேலே நெய் சேர்த்திக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் லேயர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் லேயர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போடாமல் டம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பழைய தோசை தவா இருந்தால் அது ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கர் அது மேலே வச்சுட்டு டம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர்லேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிச்சின்னா பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சைடாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அவனோட சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.